மற்றும் பாமா சுப்பிரமணியன் நினைவு மருத்துவமனை இணைந்து வழங்கும் கும்பகோணம் மாரத்தான் 2026 கருப்பை வாய் புற்றுநோய்க்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தான். நாள் 22/2/2026 ஞாயிற்றுக்கிழமை. இடம் அல்லமன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கிரவுண்ட், கும்பகோணம். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து, திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. அதாவது இன்றைக்கி ஒரு குழந்தைகளை பற்றி நம்ம இன்றைக்கி பார்ப்போம். அதாவது ஒரு குழந்தை அழுகாமல் இருக்கிறதுக்கு 1000 விதமான பரிகாரங்கள் அந்த காலத்தில் செஞ்சுருக்காங்க. ஒரு குழந்தை தொட்டலை தூங்குதுன்னா அந்த காலத்தில் ஒரு மான் கொம்பில் தொட்டலை போடுவாங்க. அந்த மான் கொம்பில் தொட்டலை போட்டு அந்த ஆரிராரோ பாட்டு பாடி அந்த குழந்தையை தூங்க வைப்பாங்க. குழந்தைகளுக்கு ஏதாவது இந்த மாதிரி குழந்தைங்க அழகாக இருக்குதுன்னு சொல்லி யாராவது குழந்தைய பார்த்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு திருஷ்டி தோஷமெல்லாம் அதிகமாக வந்துருன்ட்டு தூங்கவே தூங்காது, சாப்பாடு சாப்பிடாது. இப்படியெல்லாம் நிறையா இருக்கும். இதுகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகளெல்லாம் நல்லா ஆரோக்கியமாக தூங்கி நல்லா எந்திரிக்கிறதுக்காக இந்த மருதாணி வேறு பார்த்துருக்கீங்களா? மருதாணி செடியை பார்த்துருப்பீங்க. மருதாணி வேர் மண்ணுக்குள்ளே இருக்கும். அது என்றைக்காவது ஒரு நாள் அந்த மருதாணி செடி யாராவது வெட்டி போடுவாங்க, இடம் தெரியலேன்னு. அப்போ அந்த மருதாணி வேர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேரை எடுத்து அதை நல்லா கத்திரிச்சு நல்லா கட் பண்ணி இவ்வளோ பெரிய வேரை எடுத்து மஞ்சளை தொடச்சி சந்தன குங்குமம் வச்சு இந்த குழந்தைக்கு தொட்டில் கட்டுறதுக்கு மேலே அந்த மான் கொம்பலையோ அல்லது எதாவது கொக்கியில் போட்டு கட்டுற இடத்துல அந்த மருதாணி வேரை கட்டி விட்டுட்டிங்கன்னா குழந்தை ஆனந்தமாக தூங்கு, எவ்வளோ பெரிய திருஷ்டி இருந்தாலும் போயிடும். அப்படின்னா பாருங்கள், அதுக்கு பேரே மருதாணி. இந்த ஒரு பவர்ஃபுல்லானது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா மூலிகையும் கையில் கசக்குன்னா சாறு வரும். ஆனால் மருதாணியை நீங்கள் கசக்கி கொஞ்ச நேரம் வச்சுருந்தீங்கன்னா கை சிவப்பாயிரும். அப்போ அந்த நிறத்தை மாற்றக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குது? இந்த நிறத்தை மாற்றக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குதுன்னா மருதாணி விதைக்கு தான் இருக்குது. அதனால தான் வீட்டில் மருதாணி விதையை போட்டு புகை பிடிப்பாங்க. எதுக்காக? வீட்டில் இருக்கக்கூடிய திருஷ்டி தோஷம் நிவர்த்தி ஆகட்டுன்னு. குழந்தை தொட்டில் தூங்குறதுக்கு கீழே நிறைய விஷயம் இருக்குதுங்க. இந்த உலக்கை குத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த காலத்தில் அரிசி குத்துன உலக்கை இருக்கும். அந்த அரிசி குத்துன உலக்கை எடுத்து குழந்தைக்கு பக்கத்தில் போட்டுட்டால் எந்த தோஷம் வராது, குழந்தைக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அதே போல் ஒரு வெங்கச்சாங்கல், பெரிய வெங்கச்சாங்கல் இருக்கும். அந்த கல்லே ஒரு வெள்ளைக்கல்லாக இருக்கும். அந்த காலத்தில் அந்த கல்லுனால தான் நெருப்பு மூட்டி சாப்பாடு சாப்பிட்டாங்க. அந்த வெங்கச்சாங்கலை தீ பட்டுச்சுன்னா 2 கல் உரசுனீங்கன்னா அது தீ பொரியும். அந்த ஒரு கல்லை கட்டி நீங்கள் தொட்டில் போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு குழந்தைக்கு எத்தனை பாதுகாப்புன்னு பாருங்கள். அதே போல் அந்த காலத்தில் குழந்தைகளுக்கு அந்த கருங்காலி பொட்டை எடுத்து இங்கே வைப்பாங்க. இந்த கருங்காலியுடைய ஒரு வேர் எடுத்து நீங்கள் தொட்டில் தொங்க வச்சுக்கலாம். அதுபோல் 8 பொருள் குழந்தைகளுக்கு திருஷ்டி தோஷம் நிவர்த்தி பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். என்னென்னா முச்சந்தி மண், வாசல் கூட்டுற சீமாறு கொஞ்சம், வீடு கூட்டுற சீமாறு கொஞ்சம், இது இல்லாமல் வரமிளகா 3 வரமிளகா, கல்லுப்பு, வெள்ளை இருக்கலாம் பூவு, 5 பொருள் ஆச்சு. அதாவது முச்சந்தி மண், வாசல் கூட்டுற சீமாறு, வீடு கூட்டுற சீமாறு. ஏன் இதெல்லாம் அதுக்குள்ளே போடுறோம்னா ஒரு தோஷம் நம்மளை விட்டு போகிறக்காக போன்னு சொல்கிறக்காக அந்த 3 யூஸ் பண்ணினது இந்த சீமாறு. அப்போது மண், 2 சீமாறு, இது இல்லாமல் வரமிளகா, கல்லுப்பு, இது 5 பொருள் ஆகிருக்குது. இதில் எள்ளு, ஓமம், நவதானியம் 8 பொருளாச்சா. இது எல்லாம் ஒரு படியில் போட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சு வெள்ளரிக்கிழம்பு சேர்த்திக்கலாம். இதில் 8 பொருள் மெயின். இந்த 8 பொருளையும் சேர்த்தி குழந்தையோட தொட்டலில் அது தொட்டலையும் ஒரு 9 முறை சுற்றி, குழந்தைக்கு தலையில் 9 முறை சுற்றி, வீட்டையும் 9 முறை சுற்றி கொண்டுட்டு போய் அதை எரித்து சாம்பலாக்கி அது கால் மிதிபடாத இடத்துல போட்டுட்டால் அன்றைக்கு இருக்கக்கூடிய திருஷ்டி அன்றோடு நிவர்த்தி ஆயிருமா? எப்படி? அதுக்கப்புறம்தான் பூசணிக்காயெல்லாம் சுற்றி பலி கொடுக்கறதெல்லாம் அந்த காலத்தில் எலுமிச்சம்பழம், பூசணிக்காய், தேங்காய் இதெல்லாம் சுற்றி போடுறதுக்கு அப்புறம் எடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி இயற்கையோடு தான் வாழ்ந்துருக்காங்க. பாருங்கள், உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பூசணிக்காய்க்கு தர்ப்ப வெப்பை பற்றி அதுக்கு தான் தெரியும். அதனால தான் நம்ம வீட்டுக்குள்ளே எவ்வளவு டிஸ்டி இருக்குதோ அத்தனையும் அதை எடுத்து விட்ரும். அந்த காலத்தில் ராஜாவுக்கு ஏசி கிடையாது. 4 மூலையில் பூசணிக்காய் கட்டி விட்ருவாங்க. சூரிய ஒளி வந்தோடனே பூசணிக்காய் மேலே படும். பூசணிக்காய் மேலே பட்டோடனே பூசணிக்காய் எல்லா ஹீட்டையும் அது வாங்கிக்கும்.
அதை வாங்கிட்டு அதுக்கிட்ட இருக்கக்கூடிய கூலிங்கை மட்டும் எடுத்துகிட்டு எவ்வளவு இந்த வீட்டுக்கு ஹீட்டு வேணுமோ அளவாக எடுத்துக்கிட்டு அந்த பூசணிக்காயிலேயே அந்த அவ்வளவு ஹீட்டு நின்றும். அப்போ வீட்டை சுற்றி 4 பக்கம் பூசணிக்காய் தொங்க விட்டுட்டா இந்த 4 பக்கம் டெம்பரேச்சர் பூராமல் வெளியே நின்றும். அளவான ஏசி காற்று வீட்டுக்குள்ளே வரும். எப்படி யோசிச்சிருக்காங்கன்னு சொல்லுங்கள். பூசணிக்காய் கூலிங்கு நீங்கள் கொஞ்சம் நீங்கள் கட் பண்ணி பூசணிக்காயை அறுத்து கன்னத்தில் வச்சு பாருங்கள், ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும் அந்த கூலிங்கு. அப்போ ஒரு சூரிய ஒளி வந்து 104 டிகிரி ஆகுதுன்னா 104 டிகிரி அடிக்கிற வெயில் காலையில் கிழக்கு பார்த்து வீடு கட்டுவாங்க. அப்போ சூரிய ஒளி போய் எங்கே படும்? வீட்டுக்கு படுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த வீட்டுக்கு தேவையானதை இந்த திருஷ்டி தோஷங்கள் நிவர்த்தி பண்ணுறதுக்காக 2 பக்கம் அந்த பூசணிக்காய், அந்த பக்கம் 2 பக்கம் 4 பக்கம் அந்த டெம்பரேச்சர் எடுத்துக்கிச்சுன்னா நார்மலான ஒரு வீட்டுக்குள்ளே ஏசி வருமா பாருங்கள். அப்போது கூலிங் வேணும்னா 4 பக்கம் பூசணிக்காயை கட்டி விடுங்க, அந்த வீடு கூலிங் ஆயிரும். வீடு ஹீட்டாக இருக்கிறது அப்படியே கூலிங்காக மாறும். இது நீங்கள் செய்யுங்க. இது அந்த காலத்தில் ராஜாக்கள் வந்து விஞ்ஞானம் பொருத்தாத காலத்தில், அந்த காலத்தில் மின் வசதி இல்லாத காலத்தில், கரண்ட் இல்லாத காலத்தில், ஏசி கண்டுபிடிக்காத காலத்தில் பூசணிக்காயை 4 மூலையில் கட்டி விட்ருக்காங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி வீட்டில் பார்த்தோம்னா கரும்புளி செம்புளி குத்தி பேருக்கு ஏதோ அதில் ஒரு உருவத்தை வரைஞ்சி, ஆனால் இது வந்து வீட்டில் வந்து புண்ணியர்ஜனி என்னைக்கு கட்டின மாதிரி இருக்குது நம்ம நினைப்போம். அப்படி இல்லை. அந்த காலத்தில் 4 மூலை கட்டினதுக்கு காரணமே சூரியனோட வெயில் அதிகமாக அடித்ததுன்னா ஒவ்வொருத்தருக்கும் உடம்புக்கு ஒத்துக்காது. கூலிங் அதிகமாக இருந்துச்சுன்னா உடம்புக்கு ஒத்துக்காது. அதுக்காக அந்த காலத்தில் 4 மூலையில் பூசணிக்காயை கட்டி இது ஒரு திருஷ்டின்னு சொல்லி பேருக்கு வச்சுட்டாங்க. ஆனால் அந்த வீடு டெம்பரேச்சனுக்காகத்தான் செஞ்சுருக்காங்க. எப்படின்னு பாருங்கள். இதெல்லாம் ஒரு குழந்தைக்கு, அந்த குழந்தைக்கு வந்து அதிகமான தாக்கங்கள் வரக்கூடாதான். கோள்கள்லேயே அதிகமான ஸ்பீடும் கம்மியாகிறதும் இருக்குது. அலைகள் எப்படி சூறாவளி அலையாட்டிருக்குது இன்றைக்கி. என்றைக்கும் இல்லாத அலை இன்றைக்கி ரொம்ப கொந்தளிக்குதேன்னு சொல்கிறீங்கல்ல, அதுபோல் என்றைக்கு இல்லாத வெயில் இன்றைக்கி ஓவராக அடிக்குதுன்னு சொல்கிறீங்கல்ல. அப்போ எல்லா வெயிலுக்கும் தாங்குமா அந்த குழந்தை? அதனால் 4 மூலையில் பூசணிக்காய் கட்டி விட்டால் அந்த குழந்தைக்கு தேவையான அளவு தட்ப வெப்பங்கள் சரியாகுமா? எப்படி? இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் கரெக்டாக சேர்த்திடணும். இதை நம்ம சேர்த்திட்டோம்னா அது அடுத்தடுத்த தலைமுறைகள் நம்ம நல்லா இருப்பாங்க. இது இன்றைக்கி நம்ம சொல்லலைன்னா யார் சொல்லுவா? நம்ம சொல்லி வச்சுட்டு போனால் அடுத்த தலைமுறைகள் அது என்னென்னு எடுத்து பார்ப்பாங்க. நம்ம சொல்லாமே வச்சிட்டோம்னா என்னென்னே தெரியாமலே போயிடும். சொல்லாதது செல்லாததாக மாறிடும். அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு தேவை தானே. அந்த காலத்தில் அதனால தான் குழந்தைகளுக்கு அவ்வளோ திருஷ்டி தோஷங்கள் நிவர்த்தி பண்ணுவாங்க. அந்த ஊர் சுற்றின்னு சொல்லுவாங்க கழுதை. அந்த கழுதை ரத்தி, அந்த மருதாணி விதை, 8 பொருள்கள், முச்சந்தி மண் எல்லாம் எடுத்து வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு போய் எல்லா தோஷம் நிவர்த்தி பண்ணுவாங்க. அந்த குழந்தை சின்ன குழந்தையிலே திருஷ்டி தோஷ குழந்தைங்க நிவர்த்தியான குழந்தைங்கள்லாம் பாருங்கள் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஏன்னா அதுக்கு தாய் அவ்வளோ பக்குவமாக பக்கத்தில் இருந்தாங்க. அந்த குழந்தையை வளர்த்துறது அவங்களோட வேலையே, வேறு எது வேலையுமே கிடையாது. ஆதி காலத்தில் பார்த்திங்கன்னா 2 குழந்தை பிறந்தாலும் 2 தொட்டில் போட்டு வளர்த்துவாங்க. அதை வளர்த்தி வாழும் பண்ணி அதை மனுஷனாக்கி அதை ஸ்கூலில் கொண்டு போய் விட வரைக்கும் தாயோட கடமையாகவே இருக்கும் பாருங்கள். இது எல்லாமே இந்த ஆதிகாலமான இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு புத்தகத்தில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இது ஆதிகால பரிகார புத்தகம் எழுதியிருக்கேன். A4 சைஸு, 1736 பரிகாரம். இத்தனை பரிகாரங்களும் மக்களுக்காக ஒரு நல்ல விஷயத்துக்காக இது போயிட்டுருக்கு. அதனால் இந்த ஜாதகத்தில் வந்து நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க. இந்த முன்னோர்கள் இதை செஞ்சதுக்கப்புறம் தான் இந்த உலகத்துக்கே போய் சேருது. இது எல்லாமே பாருங்கள் இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் அத்தனை விஷயத்தையும் கொடுத்துருக்கேன். இது வந்து நீங்கள் ஏதாவது கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா 2 நாளில் உங்கள் வீட்டுக்கே கிடச்சிரும். ஆமாம், கண்டிப்பாக நீங்கள் அதை செய்யலாம். அதுபோக நம்மளுடைய ஜாதகத்தில் அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சென்னையில் வடபழனி முருகன் கோயில் வாசலே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. அது மெயினாக அங்கே வந்து நம்ம ஜாதகம் பார்க்குறோம், பிரசனம் பார்க்குறோம், சோழி பிரசனம், தாம்பூல பிரசனம் பார்க்குறோம். இது இல்லாமல் நம்ம சென்னையில் பார்த்ததுக்கப்புறம் திருப்பூரில் நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. அங்கேயும் நம்ம வந்து சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை சென்னையில், மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு எல்லாத்துக்குமே கீழே பதிவுகள் கொடுத்துருக்கேன். அப்பாயின்மெண்ட் பண்ணுறவங்க, ஜாதகம் பார்க்குறவங்க, புக்கு வேணுங்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் கீழே போயிட்டு நம்பருக்கு கால் பண்ணலாம். அதனால் வந்து ஜாதகத்தில் எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.